வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீத புத்தகம் 73ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அல்லேலூயா. பசுத்தமும் நீதியும் எங்கள் மேல் அளவிடப்படாத அன்பில் செலுத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளின் கால வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களில் மையப்படும்படியாக பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து வெளிப்படும்படியாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மையப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சிருப்பது மாத்திரமல்ல, புரிந்திருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த அறிக்கை கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு ஆதங்கம். அல்லேலூயா. உள்ளத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு ஆசை. கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம். கவனிக்க, இதெல்லாம் யாருக்கு இருக்குது? அந்த ஆதங்கம், அந்த விருப்பம், அந்த ஆசை இந்த சங்கீதக்காரனை போல ஒரு விசுவாசிக்கு மிகவும் மிகவும் அவசியம். அவசியம். அல்லேலூயா. இதிலிருந்து தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் துளிர்கள் உருவாகிறது. இந்த தாகமுள்ள அந்த ஆத்மாவை தேவன் தம்முடைய ஆவியினால், தண்ணீரினால் நிரப்பும் பொழுது அந்த ஆத்மா எப்பொழுதும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவே, வற்றாத நீரூற்றை போலவே இருக்கும். அல்லேலூயா. அது எப்பொழுதும் மனரம்யமாக இருப்பார்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள், எப்பொழுதும் நிறைவு காணப்படும். மற்றவர்கள் குறை சொல்லும் பொழுது அந்த குறைவு இவர்களை குறைவுபடுத்தவே படுத்தாது, உதாசீனப்படுத்துவார்கள். அந்த குறைவு சொன்னவர்கள் மேல் கோபம் கொள்ள மாட்டார்கள். ஏன்? அது விருப்பம் எல்லாம் தேவனை பற்றியே இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே ஆசாப் என்ற சங்கீதக்காரன் இதை எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர். இவர் யார் என்றால், தாவீதின் ராஜ்யத்தில் பிரதான ஒரு ஊழியக்காரர். தேவனை மகிமைப்படுத்துவதிலே, தேவனுக்கு கீர்த்தனம் செலுத்துவதிலே, தேவனை புகழ்ந்து பாடி நாமத்தை பிரசாப பண்ணுவதிலே முதன்மையான ஒரு ஊழியக்காரன் இந்த ஆசாப். தாவீதின் ராஜாவுடைய வாழ்க்கை முறைகளை, வாலிபத்திலிருந்து அவர் எப்படி வாழ்ந்தார் என்று இந்த ஆசாப் சங்கீதக்கார தலைவன், குழுவுக்கு தலைவன் இவன் ஆசாப். இவன் சாலமோன் காலத்திலும் வாழ்ந்தவன். எசேக்கியா ராஜா இவருடைய பாடலை பாடித்தான் தேவாலயத்தில் பிரவேசித்தார். இவருக்கு வேதம் சொல்லி 128 பிள்ளைகள். எஸ்ரா 2:41 வாசித்தீங்கன்னாக்கா தெரியும். எருசலேமுக்கு உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு போகப்படும் பொழுது பிரதானமாய் இவன் இசை வாசித்த ஒரு சங்கீதக்காரன். ஏனென்றால் இவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு அறிக்கை தான் இங்கே நாம் பார்க்கிறோம், வாசித்தோம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அல்லேலூயா. கவனிக்கணும், இங்கே இல்லை, பரலோகத்தில். பூமியில் வாழ்கிற மனுஷன் எதை நாடுறாரு? இப்போ பரலோகத்தை நாடுறாரு. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்ல வரனா, இந்த பூமியில் என்ன இருந்து எனக்கு இது சொந்தம் இல்லைன்றார். இந்த பூலோகத்தில் எவ்வளவு இருந்தாலும், நான் எதன் மேல் அன்பு வைத்தாலும், எதன் மேல் ஆசை வைத்தாலும், எது இருந்தாலும் அது எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு சொந்தமானது பரலோகம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இங்கே எவ்வளவு தான் வாழ்ந்தாலும், எப்படித்தான் வாழ்ந்தாலும், என்னத்தான் நம்ம அணைத்து கொண்டாலும், அல்லேலூயா, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாக போகிறோம். வேதம் அதான் சொல்லுது. ஆனால் இதன் மத்தியில் தான் நம்ம தேவனை தவிர இந்த நிலையில்லாத உலகத்தில் எல்லாவற்றின் மேலும் விருப்பம் வைக்கிறோம். நீதியான விருப்பங்கள் இருக்கிறது, அநீதியான விருப்பங்களும் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதில் எந்த விருப்பமும்
நீதியான விருப்பங்கள் சில காலம் நமக்கு தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் உலகத்தில் வாழ்கிற தேவன் மேல் வைக்க வேண்டிய விருப்பத்தை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் மேல் வைத்த விருப்பத்தை அங்கே வைக்காமல் தம்முடைய விருப்பத்தை நம் விருப்பத்திற்கேற்ற மாரி விருப்பத்தை அமைத்துக் கொள்வார்கள். சிலர் கேட்டாக என்ன சொல்லுவாங்க, எதிர்காலம் நல்லா அமையணும், இதான் என் ஆசை. ஆசை என்னன்னு கேட்டால், விருப்பம்னு கேட்டால் இதான் சொல்லுவாங்க. எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும், அதான் என் ஆசை. எனக்கு நல்ல வேலை வேணும், அதான் ஆசை. நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். சில ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை, நல்லா சம்பாதிக்கணும், அதான் நல்ல ஒரு உயர் நிலைக்கு வரணும். சில ஆசை இருக்குது, நான் கடைசி வரைக்கும் சுகமாக இருந்து வாழணும். அல்லேலூயா. இதில் எது நீதி, எது நல்லதுன்னு நீங்கள் தான் பிரித்து பார்க்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற நமக்கு திராணி இருக்கிறது. ஆனால் அந்த விருப்பமாகப்பட்ட நம் வாழ்க்கையில் விரும்புகிற அந்த காரியங்கள் நமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் விரும்புகிற காரியம் நம் வாழ்க்கையில் நமக்கு விருப்பமானவைகளை நம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன்னா வேதம் சொல்கிறது எல்லா விருப்பத்திற்கும் மேலானவர் தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தருமா? நம்முடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் சொல்கிறது இருக்கட்டும், இங்கே கொஞ்சம் இப்படி எடுத்து பார்ப்போமே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், நல்லது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நம் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றும். அந்த விருப்பத்தில் என்ன இருக்காதுன்னா வேதனைகள் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பசுத்தவான்கள் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர்களை கேட்டிருப்போம் என்றால் அவர்கள் சொல்லுவாங்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என் வாழ்க்கையின் விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு வேண்டிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய விருப்பம் இருக்கட்டும், நிறைய இருக்குது, லிஸ்ட்டு போடலாம். ஆனால் தேவனை யார் அதிகமாய் நேசிக்கிறார்கள், தேவன் மேல் யார் அதிகமாய் அன்பு வைக்கிறார்கள், தேவனை யார் விரும்புகிறார்கள்? இங்கே இதைத்தான் ஆசாப் சொல்லுகிறார், பூமியிலே உம்மை தவிர. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பூமியிலே உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. அப்படி சொல்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் விட்டுருவாரா? அல்லேலூயா. அவன் நினைவின் தோற்றங்களை அறிந்து அதிகமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவன் மேல் யார் அதிகம் விருப்பம் வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விருப்பத்தை வைக்கிறார், அவர்கள் விரும்பினதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நாம் விரும்புகிறோம், அடைகிறோம், ஆனால் அது நமக்கு அது நெகட்டிவாக மாறிடும், நமக்கு அது சோதனையாக மாறிடும், நமக்கு அது கண்ணியாக மாறிடும். ஏன் அப்படின்ட்டு கேள்வி கேட்க வைத்திடும். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்றால் அதில் என்ன இருக்காதான்? பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை பூமியிலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அது ஆசாப் அழகாக சொல்கிறார், பரலோகத்திலே அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஒரு ஐக்கியத்தை பூமியிலே ஏற்படுத்தி கொள்கிறார். இங்கே ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு எல்லாமே எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. இங்கே யாரும் எனக்கு துணை இல்லை, எனக்கு யார் மேலேயும் விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் மேலே தான் எனக்கு விருப்பம் இருக்குது. என் நிறைவெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே தான் உம்மை பார்ப்பேன். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார் என்றால், அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்றால், அவர்கள் தேவனை விரும்புகிற ஒரு விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தேவன் பார்க்கிறார். தேவன் அதை பார்த்து தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக அவர்கள் உள்ளத்தில் விருப்பத்தையும் நல்ல செய்கைகளும் தேவனை உருவாக்குகிறாராம். வேதமாக தான் சொல்லுகிறது. அவர் உள்ளத்தை பார்க்கிறார், அப்படி தாகத்தை பார்க்கிறார், அப்படி ஏக்கத்தை பார்க்கிறார், அப்படி எண்ணங்களை அறிகிறார்.
தேவன் தயவு சித்தம் அவருடைய எபேசியர் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இல்லைம்மா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்லை பிலிப்பியர் 2:13 பாருங்க. கரெக்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக அவர் அறிகிற தேவன். அல்லேலூயா. நாம் எங்கே விருப்பத்தை வைக்கிறோம் என்று தேவன் அந்த விருப்பத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அதிகப்படுத்துகிறார். நற்கிரைகளை செய்ய முடியாக, நல்லொழுக்கங்களை உருவாக்க முடியாக, நம்முடைய செய்கைகளையும் அவரே நம்மிடத்தில் உருவாக்குகிறாராம். பாருங்கள், இப்போது ஆபிரகாமை பார்க்குறோம், அன்னாலை பார்க்குறோம். அவங்களுடைய தாகத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் பற்றி நமக்கு தெரியும், அன்னாலை பற்றி நமக்கு தெரியும், அந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் நீங்கள் அடிக்கடி வசனத்தை கேட்டவர்கள், அவர்களை நிமித்தமாக கேட்ட பிரசங்கத்தை நன்றாக அறிந்தவர்கள். தாவீதிடத்தில் போயிட்டு இதுமாரி கர்த்தர் உங்கள் பிள்ளையை கேட்குறாருனாக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போது தேவன் ஆபிரகாம் நல்லா அறிஞ்சிருக்கிறார். அவன் ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்கை காட்டிலும் ஆபிரகாம் என்மேல் அதிக விருப்பம் வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் அப்படி தான் பார்க்கணும். ஆசீர்வாதம் வருது என்றால் எப்படி வரும்? நாம் நினைச்சதை, நாம் விரும்புத தேர்றோம், தேவன் விரும்பத்தை நம்ம செய்யறது கிடையாது. ஆனால் தேவன் மேல் விருப்பம் இருக்கிறோன்னு பாடெல்லாம் பாடுவோம். விசுவாசத்தை குறித்து நிறைய பாடுவோம். அவர் துதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் மேல் ஒரு விருப்பம் இருக்கிறதா இங்கே? அதை தான் ஆசாப்பு சொல்கிறாரு, பூமியிலே அல்லேலூயா வாழ்கிற வாழ்க்கையிலே உம்மை தவிர. அல்லேலூயா. சில விசுவாசிங்க உம்மை தவிர எனக்கு எல்லாத்திலும் விருப்பம் இருக்குதுன்னு போயிடுவாங்க. வாழ்க்கையில் சில சம்பவங்களை, சில மன்றாட்டுகளை, சில வேண்டுதல்கள் வைக்கப்பொழுது அது நிறைவேற என்றால் அறிக்கை வேறு மாதிரி போயிடும். ஒரு சகோதரி குறித்து ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஒரு சகோதரியை சாட்சியை சொன்னாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அங்கேருந்து வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கலை போல இருக்குது, கொஞ்சம் நாள் தள்ளி போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது உண்மையில் சாட்சி. ஏன் தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தனோ, நான் அங்கேயே இருந்துக்கலாம் பொழுது. அப்போ எந்த அளவுக்கு நேசம் வச்சுருப்பாங்க பாருங்கள். புரியுதுங்களா நான் சொல்கிற சாட்சி? யாருக்கெல்லாம் புரியுது? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு வாழ்க்கை இது. அல்லேலூயா. அப்போது அவங்க எப்போமோ எகிப்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? எகிப்தை நோக்கி திரும்பி, உங்கள் முதுகு அங்கே இருக்குது என்றார். முதுகு காட்டுறீங்க என்றார். இது உண்மையில் சாட்சி, பலிபடுத்துன்னு சொல்கிறேன். அந்த உண்மையில் சாட்சி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அவங்க சொன்னது, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் தள்ளி வைக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை தள்ளி வைக்கிறார்ன்றா இது நல்லதுக்கு தான். அல்லேலூயா. நன்மையாக முடியும், அற்புதமாக இருக்கும். அவன் அவசரப்பட்டால் அது உடஞ்சி போயிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எந்த காரியம் பொறுமையாய் தேவ சமூகத்தில் அவர் மேல் விருப்பம் வைத்தவர்கள், அவர் மேல் அன்பை வைத்தவர்கள். அன்பு, விருப்பம் எல்லாம் ஒன்று தான். அது பிரிக்கவே முடியாது. அன்பு என்றாலும் ஒன்று தான், விருப்பம், அவர் மேல் அன்பு செலுத்துவதும் ஒன்று தான், அவர் மேல் விருப்பம் வைப்பதும் ஒன்று தான். இதிலும் அதிலும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் அந்த சாட்சி எப்படி இது பார்த்தீங்களா? தேவன் மகிமைப்பட்டிருப்பாரா? அந்த அம்மா என்னத்தான் வாழ்ந்தாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்கிறாங்க,
நான் அங்கேயே வாழ்ந்துருக்கலாம் பிரதர், ஏன் தான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்படி யாராவது நினைப்பு இருந்தால் தூக்கி போட்டுடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கவே கூடாது. தேவனுடைய மகளாக மகனையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் தான் எனக்கு செய்வீர். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர் வாழ்க்கையிலே தேவன் பிரியம் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்க்குறோம், அவனுக்கு என்ன விருப்பம்? பூமியில் எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறார் பாருங்க, அவன் விருப்பத்தை சோதிக்கிறார். என் பிள்ளையை காட்டிலும், என் பிள்ளையின் மேல் வைத்த விருப்பத்தை காட்டிலும் இதை விட உலகத்தில் சொல்ல முடியுமா யாராவது? இதை விட ஐஸ்வர்யம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம சில வேலையில் தேவனுடைய காரியத்தை மறந்துடுறோம், தேவனுடைய ஊழியத்தையே மறந்துடுறோம், தேவ சமூகத்தையே மறந்துடுறோம், தேவ சபையை மறந்துடுறோம், தேவனுக்கு நமக்கு கொடுத்த தாளந்தை மறந்துடும், தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை கிருபைகளை மறந்துடும். ஏன்? உலக ஆசை, உலக இச்சை, உலகத்தின் மேல். அதாவது உலக ஆசைனாக்கா எல்லாமே தேவனை தவிர நாம் எதெல்லாம் உலகத்தின் மேல் ஆசை வைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் விட்டு நம்ம விலக செய்து கொண்டே இருக்கும், நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. ஹல்லேலூயா. எப்பப்போ நிலைப்பானா? வாழ்கிற காலம் வரைக்கும் அவன் நல்ல சந்தோஷமாக, நிறைவாக, மகிமையாக எப்பொழுது இருப்பானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்று பொழுது எது உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும். ஏன் உலகத்தின் அது 15 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நாம் தேவனுடைய விருப்பத்துக்கு மேலே நம்ம விருப்பத்தை வச்சுருப்போம். நம்ம விருப்பம் நிறைவேற்றினா தேவனுடைய விருப்பத்தை என்ன பண்ண, தேவன் விருப்பத்தை நம்ம உள்ளத்திலேருந்து தூக்கி போட்டுருவோம். அதுமாரி தான் அந்த சாட்சி சொன்னது. நான் வேறு ஒன்றும் இல்லை, இல்லாமல் சொல்லலை. அப்படியே சாட்சி இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. அதாவது நான் வாசிக்கிறேன், கவனி. உலகத்தில் உள்ளவைகளிலும் விருப்பம் இல்லாதிருங்கள். நம்ம இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதிருங்கள். ஒருவன் உலகத்தோடு விருப்பம் இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் விருப்பம் இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அல்லேலூயா. ஒரு தாகம் இருக்கணும், தேவனுக்காய் பிரகாசிக்கணும், தேவனுக்காய் வாழணும், உண்மையும் முத்தவுமாய் சுடர்களாக இருக்கணும் என்ற தாகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் தாகங்களை கர்த்தர் தீர்ப்பார். இது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அண்ணால பாருங்கள், அண்ணால கூட சும்மா சுருக்கமாக நான் சொல்கிறேன். அண்ணால பாருங்கள், அப்படி விருப்பம்னா அதே தான். ஏன்னா உலகத்தில் அதோடைய சிறந்தது எதுவுமே இல்லை. உலகத்தில் அதோடைய அன்பு கூற உலகத்தில் எதுவுமே இல்லை. பிள்ளையை காட்டிலும் உலகத்தில் சிறந்தது, பிள்ளையை காட்டிலும் அன்பு கூறுறது விருப்பம் எதுவுமே உலகத்தில் இருக்காது. ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும். அதில் தான் இந்த 2 சம்பவம் நிறைய இருக்குது. சம்பவங்களை 2 எடுத்துகிட்டு வரேன். அண்ணால பாருங்கள், அவருடைய விருப்பம் தனக்கு ஒரு குழந்தை வேணும், அதே தான். அல்லேலூயா. ஆனால் பொருத்தனை பண்ணிட்ட பிறகு அவருடைய பொருத்தனின் மேல் தான் விருப்பம் வைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் தனக்கு கொடுத்த அந்த சிசுவின் மேல் விருப்பம் வைக்கல, தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்த அந்த பொருத்தனின் மேல் விருப்பம் வைத்தார். இதான் விருப்பம். நம்ம எதில் பொருத்தனை வச்சிடறோம்? பொருத்தனை விட்டுருங்க. நம்ம எதனால் அர்ப்பணிக்கப்பட்டோம் அதன் மேல் ஒரு விருப்பம் வேணும்.
நம்முடைய விருப்பம் இருக்குது, நிறைய இருக்குது. என்ன கேட்டால் கூட நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு தேவை என் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான். அல்லேலூயா. அவள் அன்னாள் தான் செய்த பொருத்தனை ஒரு பக்கம் நிற்குது, ஒரு பக்கம் குழந்தை இருக்குது. பல நாட்களாக அவமானத்தின் சின்னமாக இருந்த அன்னாள், அநேகரால் இகழப்பட்டவள், சொந்த நாத்தியாருடைய துன்பத்தில் வருத்தப்பட்டவள், கணவன் ஆறுதல் கூட அவளுக்கு பெருசாக தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது. அல்லேலூயா. தேவன் தான் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் உள்ளத்திலும் அன்னாளின் உள்ளத்திலும் தேவன் தமது விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் விருப்பத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். குழந்தையின் மேல் ஒரு விருப்பம். இப்போ பார்க்குறா, அண்ணால் பொருத்தனை போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் என்றென்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் அதை என்ன பண்ணுவேன், வளர்க்க நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணிட்டா. நான் குழந்தை பிறந்து போச்சு. இப்போ அவருடைய விருப்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு மகளே, மகனே, உங்களுடைய விருப்பத்தை யோசித்து பாருங்கள். அண்ணால போல சோத்திரம். அவள் செய்த பொருத்தனையில் அவள் ஸ்திரமாய் நின்றாள். அல்லேலூயா. என்ன பொருத்தனை செய்தாலோ என் விருப்பத்தை பிள்ளையின் மேல் வைத்திருக்கிறேன். என் முழு ஆசையும் என் குழந்தை தான். நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து, அல்லேலூயா, பால் மறக்கும் வரையிலும் அந்த குழந்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையை தேவன் கேட்கல, இவ பொருத்தனை பண்ணிட்டா. அங்கே ஆபிரகாமிடத்தில் தேவன் கேட்டார், ஆனால் நீங்கள் தேவன் கேட்கல. நமக்கும் ஒரு பொருத்தனை இருக்கலாம், உமக்காக வாழ்வேன். அல்லேலூயா. அந்த பொருத்தனை தான் பார்க்குறாரு. அதுதான் தேவன் விரும்புகிறார். அதாவது என் விருப்பத்தை காட்டிலும் அவர் விருப்பம் என்னவோ அதை செய்வதை என் விருப்பமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய விருப்பம். புரியுது நான் சொல்வது? என் விருப்பத்தை காட்டிலும் எனக்கு விருப்பம் இருக்கலாம். எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம். எனக்கு முக்கியமாக நான் ஊழியக்காரன் இல்லையா, ஊழியத்தின் பாதையில் தான் எனக்கு விருப்பம் இருக்கா, வேறு எந்த விருப்பம் இருக்காது. கர்த்தர் அறிவார். அந்த விருப்பத்தை கூட நிறைவேற்ற அவர் தான் எனக்கு போதுமானவர். அவரை தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். அந்த ஊழியத்தை தருகிறவர், அந்த ஊழியத்தில் மகிமைப்படும், அந்த ஊழியத்தின் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுப்பவர் அவர் தான். அதனால் வரத்தையோ தாளந்தையோ நான் மேன்மைப்படுத்தவோ மகிமைப்படுத்தவோ எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் கொடுப்பவரை தான் இன்றும் நான் விரும்பி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பொருத்தனை இருக்குது பாருங்கள். கர்த்தர் சொத்த அழைப்பு இருக்குது பாருங்கள். அந்த அன்னாள் பொருத்தனை ஒரு பக்கம் வைக்கிறா, குழந்தைய ஒரு பக்கம் வைக்கிறா. இப்போ எது மேலே அவளுக்கு விருப்பம் இருக்கும் பாருங்கள். பொருத்தனை பரவாயில்ல, கர்த்தர் தானே கொடுத்தார் இந்த குழந்தை. ஆண்டவரே, நீர் கொடுத்த குழந்தை ஆண்டவரே, என் பொருத்தனை கொஞ்சம் பராமுகமாக இருந்து விடுங்கள் ஆண்டவரே. இல்லை, என் பொருத்தனை மேல் நான் விருப்பமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பெற்ற குழந்தையை கொண்டு போய் தேவாலயத்தில் போய் அர்ப்பணிக்கிறாள். அல்லேலூயா. தேவன் அண்ணால கைவிட்டாரா? இல்லை. அதற்கு பிற்பாடு பிள்ளைகளை கொடுத்தார். எந்த பொருத்தனைக்காக கொடுத்தாலோ அந்த குழந்தை கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு வாழுங்கள். ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பட முடியும். அவர் விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அது உங்களுடைய விருப்பம். அது அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நம்ம விருப்பம் தான். இல்லை, என் விருப்பம் ஒன்றும் இல்லைப்பா, என் விருப்பம் நீர் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லி பாருங்களேன். கொஞ்சம் உண்மையாகவே இந்த ஒரு அறிக்கைகளாக செய்து பாருங்கள் தேவ சமூகத்தில். உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் கூட நன்மையாக மாறிடும். அல்லேலூயா. பலவீனங்கள்லாம் பலனாக மாறிடும். தடைகளெல்லாம் கர்த்தர் செவையான பாதையை உண்டு பண்ணுவார். உங்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். உங்கள் குடும்பங்களிலே ஆனந்த களிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். இது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை. இது அவர்தான் உங்கள் உள்ளத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக உங்களை இருதயத்தை பார்த்து உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு?
நன்மை செய்வது மாத்திரமல்ல, அன்பு மகளே மகனே, உருவாக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. உங்களில் உருவாக்குகிறார். இப்போ சகை எடுத்துப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகை உலகத்தின் மேல் ஆசை வைத்தவன். மனைவி பிள்ளைகளை காட்டிலும் பணத்தின் மேல் மிகுதி ஆசை வைத்தவன். அதிகமாக பணத்தை கொடுத்து வட்டியை பெற்றவன். வட்டி வாங்கின இடத்துல அன்பை செலுத்தினதே கிடையாது. அன்பை காட்டிலும் பணம் தான் எனக்கு பிரதானம், நீ எப்படி நான் போனாலும் சரி என் பணத்திற்கான வட்டியை செலுத்திவிடு என்று வரி வசூலிப்பவன். அப்படிப்பட்ட அந்த சகையை அநேகர் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அல்லேலூயா அற்புதங்களை பார்க்கிறான், அதிசயங்களை பார்க்கிறான். அப்படிப்பட்ட இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசை அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. யாருக்கு வந்தது ஆசை? விருப்பம். எல்லாவற்றிலும் விருப்பம் வைத்தவன் இப்போ எதன் மேலே விருப்பம் வைக்க வந்துட்டான்? கர்த்தருடைய முகத்தை, திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று செல்வங்களையே பார்த்திருந்தவன். அதே கண்கள் பூத்து போனவன் கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை வைத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுதா அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியா இருந்தானா? குள்ளமாக இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கறதுக்கு அவன் விருப்பத்தை நிறைவேற்ற அவனுடைய உயரம் போதாததாக இருந்தது. அவன் தன் சரீரத்தை வெறுத்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் குள்ளனாயிட்டு இருந்தேன், நான் இயேசு ஆண்டவரை பார்க்கணுமே, நான் ஏன் தான் இந்த குள்ளமாக பிறந்தணும்? அல்லேலூயா. சில பேர் பாருங்கள், தண்ணியே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சரீரத்தை நான் அழகில்லை, அது இல்லை, இது இல்லை, குறைவாகிறேன், தண்ணியே நினச்சி அவங்க தண்ணியே தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். தாழ்மை இருக்கலாம், தாழ்வு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சகைக்குள்ளே அப்படி ஒரு தாழ்வு வந்தது. நான் இயேசுவை பார்க்க முடியாது, என் உயரம் போதாததாக இருக்க என்ன செய்வேன் என்று அகலாய்த்தவன் பார்த்தான். அந்த தெருமனையில் ஒரு காட்டத்தி மரம் இருந்தது. அல்லேலூயா. ஓடுகிறான். ஓடி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறுறான். அங்கேருந்து இயேசுவை பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். அவன் விருப்பத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனை பார்க்க முடியாத ஒரு விருப்பத்தை நாமும் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நேரடியாக அவர் வந்து காட்சி கொடுப்பாரா? நான் தான் இயேசு என்று அன்று பத்மி தீவிலே யோவானுக்கு காட்சி அளித்தது போல காட்சி அளிப்பாரா? அப்படி அல்ல. அல்லேலூயா. அன்று சகேயு பார்த்த உடனே சகேயுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பு மகளே மகன், நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் உள்ளங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் எதை விரும்புகிறீங்க? அண்ணால போல பொருத்தனை விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் உலக பிரகாரமான மாம்சத்தை விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. அந்நாளிலே மகிமைப்பட்ட தேவன், ஆபிரகாமிலே மகிமைப்பட்ட தேவன் இன்றும் உங்களிலும் என்னிலும் மகிமைப்பட அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்கள் விருப்பங்களை தேவ சமூகத்தில் வைத்து பாருங்கள். அல்லேலூயா. அது நடக்கும் காலத்தில் நடக்கும். போராட வேண்டிய இல்லை, அதற்காக இறங்க வேண்டியதில்லை, அதற்காக பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை, ஒன்றுமே பண்ணாதீங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. அல்லேலூயா. உங்கள் விருப்பமெல்லாம் கர்த்தர் மேலே வைத்து பாருங்கள். அல்லேலூயா. அதாவது அன்பை தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்க்குறாரு, நிமிர்ந்து பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? சகைவை பார்க்குறாரு. சகைவே இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா. உன் வீட்டுக்கு இப்போ என்ன வந்தது? சமாதானம் வந்தது. அல்லேலூயா. ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது, சுகம் வந்தது. ரட்சிப்புனா எல்லாமே அடங்கிடுச்சு. அதில் யார் ஒருவர் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று பார்க்கணுன்னாக்கா சங்கீதக்காரன். இப்போ ஏன்னாக்கா சங்கீதத்தை நம்ம பார்த்துட்டோம். சங்கீதக்காரன் தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாமே. 63ஆம் சங்கீதம். முதல் 1, 2, 3 வசனம். தேவனே,
நீர் என்னுடைய பாரு, இதை தான் ஆசா பார்க்குறாரு. கர்த்தர் இதெல்லாம் கவனிக்கணும் நீங்கள். கர்த்தர் நிலவர அவர் கிருபைன்னு. தேவனே நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம் புரிஞ்சிடும். பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர்மா அதிகாலையில் கர்த்தரை தேடுறீங்க? நான் கையை உயர்த்த சொல்ல போகிற ஒரு நாள் வரப்போகுது. பொய்யெல்லாம் பேசக்கூடாது இந்த திருச்சபையில். பொய் பேசினாக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சில வாரத்தில் யாரெல்லாம் அதிகாலையில் கர்த்தரை தேடுறீங்கன்னு கையை உயர்த்த சொல்ல போகிறேன். வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்லாம் விரயமாயிடும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு சிறந்த நேரம் எது தெரியுமா? நம்ம எவ்வளோ பொழுது போக்குறோம், நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிட்றோம், இனிப்பு வகைகளை சாப்பிட்றோம். அதில் நல்ல நேரம்னாக்கா அதெல்லாம் எப்போதும் அனுபவிக்கிற ஒரு நேரம் அது வியாதியை கொடுத்துரும். ஹல்லேலூயா. சிறந்த நேரம் ஒரு விசுவாசிக்கு அதிகாலை தான். இது கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்கிறேன். ஒரு குடும்ப தலைவனுக்கு, ஒரு குடும்ப தலைவிக்கு, ஒரு ஊழியர் செய்கிறவர்களுக்கு, கர்த்தர் மேல் விருப்பம் உள்ளவர்களுக்கு உகந்த நேரம் காலை அதிகாலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அதிகாலை நேரத்தை நாம் மற்ற தூக்கத்தின் மேல் விருப்பம் வைத்துட்டு பூமியிலே உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பூமியிலே எனக்கு தூக்கம்தான் முக்கியமானவர் என்று தான் சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தூக்கம் என்னத்தை கொடுக்கும்? தூங்கிக்கிட்டே இருக்க எல்லா காரியமும். சமாதானம் தூங்கிடும். முதல்ல சமாதானம் தூங்கிடும், சுகம் தூங்கிடும். ஒன்று வர வேண்டிய காரியங்கள்லாம் தூங்கினா அங்கேயே இருக்கும். அதான் சங்கீதக்காரனை பார்த்தா ஆசாப் எழுதுகிறார். பரலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த வசனத்தை, இந்த வசனத்தை பார்த்து நம்ம கற்றுக்கணும். வாசிக்கலாம் முதல்ல இருந்து. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் விருப்பமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை விருப்பமாய்க்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறது தாகமெல்லாம் விருப்பம்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம அதான் வேதத்தில் சொல்கிற ஆண்டவர், உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இது போது சுகம் இருக்கணும். இதில் சுகம் வரணும். இது காலையில் யாரை தேடுதுன்னு பார்க்கணும். அது சொல்கிறாரு கர்த்தர் ஸ்தோத்திரம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. என் ஆத்மா வறண்டு இருக்குதுன்றாரு, தண்ணீரற்றதாக இருக்கிறதுன்றாரு. அது நிரப்புகிற நேரம் அதிகாலை நேரம். ஹல்லேலூயா. அப்படியே வாசிக்கலாம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஹல்லேலூயா. இதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கையை தான் இயேசுவை பார்க்க முடியும். எதோ இயேசு கிறிஸ்து வந்து நின்றுடுவார், நிலையங்கி தெரித்தவராய் அழகாக நான் கேட்டால் வந்துடுவார். இல்லை இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோமே, நம் வாழ்க்கையிலே தான் நமக்கே தெரியும் இயேசுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை நான் பூமியில் அமைத்து கொண்டேன்னு நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே தான் நம்ம இயேசுவை பார்க்குறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவுக்கு தெரியும் நான் இயேசுக்கு பிரியமாக வாழ்கிறேன்ட்டு. அங்கே தான் நான் இயேசு பார்க்க முடியும். அதான் இங்கே சொல்கிறாரு, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ரொம்ப விருப்பமாக இருந்தது. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். வாழ்க்கையிலே நமக்கு நடக்கிற நல்ல நல்ல சம்பவங்கள், நல்ல நல்ல உதவிகள், நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதன் வழியாகத்தான் நாம் இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தீமைகள் வரும், அந்த தீமைகள் நன்மையாக மாறும். ஆபத்து நாச மோசங்கள் வரும், அதில் கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பார். அதிலே தான் நான் தேவனை பார்க்க முடியுமே தவிர தேவனை நான் நிலையங்கிய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. கேட்கலாம்,
நிச்சயமாக நானும் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அது என்னுடைய விருப்பம், தனி ஜபம், உரிமை. அது ஆண்டு நான் பார்க்கணும். பத்ம தீவில் யோவான் பார்த்தானே, அவன் மகிமையில் பார்த்தா செத்தவனை போல் விழுந்துட்டான். ஆனால் இப்போ நான் நான் கண்டுக்கணும் ஆண்டவரே, எனக்கு தைரியம் வந்துச்சு. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா பார்ப்போமே. பேசுகிறது உரிமை, என் தேவனத்தில் நான் பேசுகிற உரிமை. அதை நான் பார்க்க நம்ம ஏன் எனக்குள்ளே அந்த திராணி இருக்கிறது, அந்த விருப்பம் இருக்கிறது, எனக்குள்ளே அந்த ஆசை இருக்கிறது அவரை பார்க்க வேண்டும் என்று. இதை நீங்கள் ஜபத்தில் தியானித்து பாருங்களேன். உங்கள் இருதயம் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கும். அல்லல் படுறது, பெருமை, பொறாமை ஒரு துளி கூட உங்களை வந்து சேதப்படுத்தாது. அந்த விருப்பம் இல்லாதவர்கள் தான், இயேசுவின் விருப்பம் இல்லாதவர்கள் தனக்கான விருப்பத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டு அவர்கள் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல் வைத்துட்டா விருப்பம், நம்ம விருப்பம் ஒன்றுமே கிடையாது. ஏன்? அவர் விருப்பம், என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் நாமும் நிறைய பேர் என்ன பண்ண, நம்ம விருப்பம் நிறைவேறலையே. நிறைய பேர் அது நினைக்கிறாங்க. இன்னும் அவர்கள் அறியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அன்பான மகளே, சகைவை அழைக்கிறார் பாருங்க. அவன் விருப்பத்தை கர்த்தர் பார்த்தார். உங்கள் விருப்பம், உங்களுடைய பார்வை எங்கே இருக்கிறது? உலகமோ? அல்லேலூயா. தேவை, உலகத்தில் நமக்கு தேவைகள் அநேகம் ஆயிரங்கள் உண்டு. ஆனால் தேவனை காட்டிலும் அவைகள் சிறந்தவைகளா என்றால் இல்லை. தேவன் தான் அதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறவர் என்று உணர்ந்தால் அவர் மேல் விருப்பம் வைக்கலாம். அவர் தான் அதை செய்வார். அங்கே வேதனையில் இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இங்கே சொல்கிறாரு, 3வது வசனத்தில் சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. என் உயிரை காட்டிலன்றார். அல்லேலூயா. இல்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணுறோம்? உணர்ந்து கொள்ளுங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு வேதம் சொல்லுதில்ல, அது மட்டும் தெரியுது. கர்த்தர் மேல் உன் விருப்பத்தை வைத்துப்பார். விருப்பமெல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். பூமியில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லைப்பான்னு சொல்லிவிடு. மனைவி இருக்கலாம், கணவன் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஒரு விசுவாசி கர்த்தருடைய மகள் அந்த அறிக்கை செய்து பாருங்கள். பூமியில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. பரலோகம் அதை கேட்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஒரு தீர்மானத்தோடு இயேசுவின் மேல் நம்முடைய விருப்பத்தை வைப்போம், அவரை சார்ந்திருப்போம், அவருடைய அன்பு செலுத்துவோம் முழுக்க முழுக்க. அல்லேலூயா. உன் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதான் தீர்க்க தரிசனம். நம் விருப்பத்தையே நிறைவேற்ற தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம், தவற விட்டுறோம், உலகமாய் வாழ்ந்துடுறோம், உலக பாதையில் போகிறோம். அவர் விருப்பத்தை நிறைவேற்றாமல் விருப்பம் இல்லை இங்கே. ஆனால் மன்றாடுகிறோம், வேண்டுகிறோம், ஜபத்தை வைக்கிறோம், கண்ணீர் விடுறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் அவரை விரும்புகிறோமா? அல்லேலூயா. இதனால் அவர் மேல் உங்கள் விருப்பத்தை வையுங்கள். அந்த வாழ்க்கை நீதியாக இருக்கும், உண்மையாக இருக்கும், உத்தமமாக இருக்கும். கர்த்தருக்கு அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாகத்தான் இந்த பிரசங்கம். ஆசீர்வாதத்தை கேட்பதை காட்டிலும், அல்லேலூயா, நமக்கு விருப்பமாய் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கிருபை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையின் நினைவின் தோற்றங்களை அறிந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தையும் சம்பூர்ணத்தையும் கர்த்தர் அளிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை. அன்பும் பரிசுத்தமும் எங்கள் மேல் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, மகிமையான நாளிலே சொல்லப்பட்ட சங்கீத வார்த்தை, பூமியிலே உம்மை தவிர வேறு விருப்பமில்லை என்ற திருவசனம் எங்கள் வாழ்க்கையில்
உம்மை உறுதியாய் பற்றி கொண்டுள்ள மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உம்மை பெற்றுக்கொள்ள உறுதி திராணியை தாரும். கிருபை எங்களுக்கு அளிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.